Welcome to my channel. Previous video la momos எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருந்தேன். அதுக்கான sauce எப்படி செய்யலாம்ங்கறதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ momo sauce ரெடி பண்றதுக்கு ஒரு கிண்ணத்துல நம்ம 10 மிளகாய் எடுத்துக்கிறோம். மிளகாய் நல்லா விதையெல்லாம் கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். விதை எடுத்துட்டு ஊற வெச்சோம்னா காரம் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். நான் குழந்தைகளுக்கு செய்யறதால காரம் கம்மியா போட்டுருக்கேன். ஒரு 1/2 glass தண்ணி ஊத்தி ஒரு 5 to 10 minutes நல்லா ஊறட்டும். Meanwhile நம்ம ஒரு கடாயில இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்துல ஒரு 6 தக்காளி நல்ல பழமா இருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை blanch பண்ணனும். blanch பண்றதுனா நல்லா சுடு தண்ணில ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு தோல் லூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த தோலை நம்ம கலட்டி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அந்த மிளகாய் கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 minutes நம்ம ஸ்டவ்ல வெச்சிரலாம். இப்போ நம்ம ஒரு 2 கட்டு பூண்டை இந்த மாதிரி நல்லா தொளிச்சு எடுத்துக்கலாம். தக்காளியை எடையடைய நல்லா திருப்பி விட்டுக்கோங்க அப்சைட் டவுனா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாஸ் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி நல்லா தக்காளியை தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம தோல் உரிச்ச தக்காளி, உரிச்சு வச்சிருக்கிற 2 கட்டு பூண்டு, ஊற வச்ச மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த தண்ணியை ஆட் பண்ணி நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சதை நல்ல பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். வேக வைக்கிறதுக்கு 1.5 teaspoon salt, 1/2 teaspoon soya sauce, ஒரு 3/4 teaspoon sugar, கூட வினிகர் 1 teaspoon ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இதை நல்லா mix பண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சாஸ் எல்லாம் பண்ணும்போது சிம்லயே வேக வைங்க. இப்போ 1/2 an hour இது நல்லா சிம்லயே கொதிச்சிருக்குது. 1/2 an hour ஆயிருக்கு இந்த மாதிரி சாஸ் ரெடி ஆகிறதுக்கு. இந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணிக்கங்க. இது என் பையனோட ஃபேவரட் டிஷ். எப்போவாச்சும் பண்ணுறதுனா மைதா ஓகே. நீங்கள் ரெகுலராக பண்ணி கொடுக்குறீங்கன்னா வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி நிறைய வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. Thanks for watching. இது போல ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.